எல்லோரும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட்டு வந்தார்கள். அந்த பூமியில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிற எந்த ஒரு சிந்தனையும் அந்த மக்களுடைய உள்ளத்திலே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தந்தை மக்களுக்கு போதித்தார், அல்லாஹ்வை தான் நீங்கள் வணங்க வேண்டும். நம்மை படைத்தவன் அல்லாஹ். நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம், அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த அல்லாஹ்வை நீங்கள் மறந்தக்கூடாது மக்களே. நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுடைய மக்களுக்கு வசியத்தை செய்ய வேண்டும். மக்களே, நான் மரணிக்கிறேன், நீங்கள் பூமியில் அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. நம்முடைய ரப்பு அல்லாஹ், அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நம்முடைய தந்தையை படைத்தான், அவன்தான் நம்முடைய முன்னோர்களை படைத்தான். அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. மக்கள் வசியத்து செய்வார்கள். அதற்கு பிறகு அதனுடைய தலைமுறை, அந்த தலைமுறை நீங்களாக அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தான் அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுகிற முதல் சிந்தனை மக்களுடைய உள்ளத்திலே சைத்தான் மெல்ல மெல்ல விதைக்க ஆரம்பிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டத்தில் உபரியாக ஒரு சம்பவத்தை உங்களுடைய நினைவிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள நான் அறிய தருகிறேன். சைத்தானை பொறுத்தவரையில் இணை வைக்க மக்களை தூண்டுகின்ற காரியத்தில் தன்னுடைய முழு சக்தியையும் அவன் பிரயோகப்படுத்துவான். என்ன காரணம்? ஒரு மனிதனை குடிக்க தூண்டுவதை விட, ஒரு மனிதனை விபச்சாரம் செய்ய தூண்டுவதை விட, ஒரு மனிதனை கொலை செய்ய தூண்டுவதை விட, ஒரு மனிதனை இன்ன பிற தீய காரியங்களை செய்ய தூண்டுவதை விட, அதில் மனிதர்கள் தப்பித்தாலும் சைத்தான் தன்னுடைய முழு சக்தியையும் முழு வீரியத்தோடு சைத்தான் செயல்படுத்துவது இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க ஏதோ ஒரு வகையிலே உங்களை தூண்டுகிற காரியத்தில். அதை முதலில் மெல்ல மெல்ல யாரை அவன் தூண்டினான், அந்த சைத்தானுக்கு யார் பகடைக்காக மாறினார்கள் தெரியுமா? அதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்து மக்கள் யாரை வணங்கினார்கள் என்பான்ற சோர்களே? ஏன் நூஹ் நபி வந்தார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்தபடியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் பிரத்யேகமாக 950 ஆண்டு கால 950 தலைமுறைக்கு சொல்ல போனால் 950 வருடம் 95 தலைமுறைக்கு இஸ்லாத்தை சொல்லுகிற அளவுக்கு ஒரு தூதரை அல்லாஹ் ஆயுள் காலத்தை நீட்டி அனுப்பினானே. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே மக்கள் எதை வணங்கினார்கள் என்பான்ற சொல்லுங்களே? கல்லை வணங்கினார்களா? மண்ணை வணங்கினார்களா? செடி கொடிகளை வணங்கினார்களா? மரத்தை வணங்கினார்களா? சூரியனை வணங்கினார்களா? சந்திரனை வணங்கினார்களா? நெருப்பை வணங்கினார்களா? அல்லது இந்த உலகத்தில் இன்றைக்கு தெய்வங்கள் என்று மக்கள் எல்லாம் கோடான கோடி 30 கோடி தெய்வங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருப்பதாக சொல்கிறார்களே, இப்படிப்பட்ட இணை தெய்வங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்ததா என்றால் ஆச்சரியப்படுகிற ஒரு உண்மை, அந்த தெய்வங்கள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பாடம் பட்ட மக்கள் அந்த மக்கள் இவைகளை எல்லாம் ஒன்றும் வணங்கவே இல்லை. பிறகு ஏன் அல்லாஹ் நீண்ட ஒரு ஆயுள் காலத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு இறை தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அனுப்பினான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே சொல்கிறான், லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். ஃபகால யா கௌமி உபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைர், அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று நூஹ் நபி சொன்னார். ஆனால் அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்தை எடுத்து பார்த்தாலோ, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கல்லையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ யாரையும் அந்த மக்கள் வணங்கவில்லை. அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்பார்ந்த சொற்களே? 71வது அத்தியாயத்தின் 5வது வசனம், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நம்முடைய தூதர் நூஹை ஒரு சமூகத்திற்கு நான் அனுப்பினேன். அன்திர் கௌமக மின் கபில் அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம், மிக சமீபமாக இருக்கின்ற வேதனையை குறித்து உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று நூஹ் நபி சொல்லி இருக்கிறார். அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்பார்ந்த சொற்களே? திருக்குர்ஆன் எடுத்து பாருங்கள். 71வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய சமூகம் உன்னிப்பாக படிக்க வேண்டிய பாடம் இது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நீங்கள் பார்த்தால் பலதரப்பட்ட இணை வைத்தல் மனித சமூகத்திலே இருந்திருக்கிறது. ஃபிரௌனை போன்ற ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் உயிரோடு வாடும் பொழுது நான் தான் ரப் என்று தன்னை பிரகடனப்படுத்தினார்கள். இது ஒரு வகையான இணை வைத்தல். மீதமுள்ள 99% இணை வைத்தலையும் நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இயேசு பெருமானை வணங்குகிறார்கள், அன்னை மேரியை வணங்குகிறார்கள். போய் கேட்டு பாருங்கள். கடவுள் விசேஷ அந்தஸ்தை இயேசு பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் விசேஷ அந்தஸ்தை அன்னை மேரிக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் மீதும் அன்னை மேரியின் மூலம் கர்த்தரை தான் நாங்கள் அடைகிறோம். கடவுள் என்பவன் ஒருவன் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்து சகோதர சகோதரிகளிடத்தில் போய் கேளுங்கள், ஏன் இந்த கல்லை வணங்குகிறீர்கள், ஏன் மரத்தை வணங்குகிறீர்கள், நீங்களே உண்டாக்கிய ஒரு உருவத்தை ஏன் நீங்களே சமைத்து வைத்துக் கொண்டு நீங்களே ஏன் வணங்குகிறீர்கள் என்றால், நாங்கள் கல்லை கடவுள் என்று சொல்லவில்லை, கடவுளின் ஞாபகார்த்தத்திற்காக வேண்டி ஒரு உருவத்தை முன்னால் வைத்து வணங்குகிறோமே தவிர ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பார்கள். இந்த உலகத்திலே பாருங்கள், இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் ஏன் அஜ்மீருக்கும் ஏர்வாடிக்கும் பாத்ஷாவுக்கும் போகிறீர்கள் என்றால், நாங்கள் என்ன அவுலியாக்களை அல்லாஹ் என்று சொல்கிறோம், அல்லாஹ் ஒரு சில சக்திகளை கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான், எந்த வித்தியாசம் இல்லை என்பார்ந்த சொல்களே. கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் முஸ்லிம்களில் பழமைவாதிகளுக்கும் அறியாமையில இருக்கிற முஸ்லிம்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இது ஒரு வகையான இணை வைத்தல். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய 71வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்று சொல்கிறான் பாருங்கள். வகாலு லா ததருன் ஆலிஹதக்கும் வலா ததருன் வத்தம் வலா சுவாஅம் வலா யௌஸ வயௌக வநஸ்ர். நான் சொன்ன இவைகள் எல்லாம் அன்றைய கால மக்கள் வழிபாட்டுக்குரிய நபர்களாக மாற்றிய மக்கள். வத்து, சுவாஉ, யகூசு, யஊக், நஸ்ர் என்கிற நல்லடியார்கள். அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இவர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கிய நல்லவர்கள். இவர்கள் மரணித்த உடனே சைத்தான் அவர்களுக்கு பின்னால் வருகிற தலைமுறையினருக்கு சைத்தான் என்ன சிந்தனையை உண்டாக்கினான் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் ஒரு சில நல்லவர்கள் எல்லாம் மரணித்து போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் நினைவு கூற வேண்டாமா? நினைவு கூறி உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டாமா? அவர்களுடைய நற்செயலை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டாமா? அது உங்களுடைய கடமை அல்லவா என்று சைத்தான் மெல்ல மெல்ல உள்ளத்திலே போட ஆரம்பித்தார். நியாயமாக ஒரு சில நபர்களுக்கு பட்டதாம். நம்முடைய முன்னோர்களுடைய நற்செயல்களை நம்முடைய சமூகத்திற்கு நாம் நினைவுபடுத்துவது நல்லதுதான் என்று ஒரு சில மக்களுடைய உள்ளங்களிலே சைத்தான் மெல்ல மெல்ல போட ஆரம்பித்தான். அந்த மக்கள் மெல்ல மெல்ல அந்த